வணக்கம் நண்பா. உன்னை அவமானப்படுத்தினவன் சொன்ன அந்த ஒரு வரி இன்னும் உன் மனசுக்குள்ள உயிரோட சுத்திக்கிட்டே இருக்குதா? ஒரு நிமிஷம் நின்னு யோசிச்சு பாரு. அவங்க அந்த நாள்ல சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டாங்க, சிரிச்சாங்க, மாறி நின்னாங்க, வேற வேலைக்கு போயிட்டாங்க. ஆனா நீ அந்த ஒரு வரிய மட்டும் மறுபடியும் மறுபடியும் உன் மனசுக்குள்ள ஓட விட்டுக்கிட்டே இருக்கிற. குளிக்கும் போது, தனியா உட்காரும் போது, தூங்க போகும்போது, அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க? நான் அப்படியா இருக்கேன்? நான் பதில் சொல்லாம விட்டது தப்பா? இந்த கேள்விகள் உன் மனசை நொறுக்கிட்டு இருக்கா? அந்த ஒரு வார்த்தை தான் உன் தூக்கத்தை கெடுத்தது, உன் அமைதியை எடுத்தது, உன் தைரியத்தை மெதுவா மெதுவா சாப்பிட்டது. இப்போ கேள் நண்பா, அந்த வார்த்தைக்கு இத்தனை பவர் கொடுத்தது யாரு? அவனா இல்ல நீயா? உண்மையா சொல்றேன், அவமானம் சொல்றவனுக்கு உன் வாழ்க்கைய ஆள சக்தியே கிடையாது. அவன் ஒரு வரி பேசுறான், அதுக்கு உயிர் கொடுக்கிறவன் நீயா இருந்தாதான் அது உன்னை காயப்படுத்தும். இது கடுமையான உண்மை நண்பா. உலகத்துல யாரும் உன்னை நேரடியாக காயப்படுத்த முடியாது. உன் அனுமதி இல்லாம யாரும் உன் மனசுக்குள்ள நுழைய முடியாது. ஆனா நீ என்ன பண்ற? அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, அவங்க முன்னாடி நான் சின்னவனா தெரிஞ்சிட்டேனா? எல்லாரும் என்ன நினைப்பாங்க? இந்த எண்ணங்களாலேயே நீ அவங்க கையில உன் சக்தியை ஒப்படைக்கிறேன். இன்னைக்கு இதை புரிஞ்சுக்கோ நண்பா. அவமானம் சொல்றவன் வலிமையானவன் இல்ல, அவன் பலவீனமானவன். அவனுக்கு தன் வாழ்க்கையில நிம்மதி இல்ல, அவனுக்கு தன் நிலைமை பிடிக்கல. அதனாலதான் மற்றவனை கீழே இழுக்க முயற்சி பண்றான். ஆனா நீ அந்த வார்த்தையை தூக்கிக்கிட்டு உன் வாழ்க்கையை சுமந்துட்டே போறே. இன்னைக்கு இங்கே அது நிக்கணும். இந்த நொடியில இருந்து ஒரு விஷயம் மாறப்போகுது. இனி நீ சுருங்க மாட்ட, இனி நீ விளக்கம் சொல்ல மாட்ட, இனி உன் அமைதியை யாருக்கும் தானம் பண்ண மாட்ட. யாராவது உன்னை இழிவா பேசினா நீ உடனே பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மௌனம் பலவீனம் இல்லை, அது உச்சநிலை தைரியம். நீ பதில் சொல்லாம நிமிர்ந்து நின்னாலே அவங்க மனசுக்குள்ள இவனை நம்ம காயப்படுத்த முடியலையே அப்படின்னு ஒரு அசைவு வரும். அந்த அசைவு தான் பயத்தின் ஆரம்பம். என நண்பா, இன்னைக்கு இருந்து அவமானம் வாங்குறவன் நீ இல்ல. நீ உன் மனசை உன் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கிட்ட நாள்ல இருந்து அவமானம் கொடுக்கிறவன் தான் உன்னை பார்த்து உள்ளுக்குள்ள நடுங்க ஆரம்பிப்பான். நீ மாறினா உலகம் தானா மாறும். இது சத்தத்தோட போர் இல்ல, இது அமைதியோட அதிகாரம். இன்னைக்கு இந்த வீடியோல உன்னை அவமானப்படுத்தினவர்கள் வாழ்நாள் முழுக்க உன்னை நினைச்சு உள்ளுக்குள்ள பயப்பட வைக்கும் 5 சாணக்கிய ரகசியங்களை உன்கிட்ட சொல்ல போறேன். அதனால நண்பா, இந்த வீடியோவை ஒரு வார்த்தையும் ஸ்கிப் பண்ணாம கவனமா கேளு. முதல் ரகசியம், உடனே பதில் சொல்லாதே. இத முதல்ல உன் மனசுக்குள்ள நல்லா பதியவை. அவமானப்படுத்துறவன் உன்னை ஜெயிக்க வரல, உன்னை உடைக்கதான் வர்றான். அவன் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? உன் முகம் சிவக்கணும், உன் குரல் நடுங்கணும், நீ கோபமா பதில் சொல்லணும், இல்லைன்னா நீ தடுக்க முடியாம பேசணும். இதுல ஒண்ணு நடந்தாலே அவன் மனசுக்குள்ள சிக்கிட்டான்னு ஒரு சிரிப்பு வரும். அதான் அவனுக்கு வெற்றி. நண்பா, உண்மைய சொல்றேன், அவமானம் பேசுறவனுக்கு உன் பதில் தேவையில்லை, உன் எதிர்வினை தான் தேவை. நீ உடனே பதில் சொன்னா அவன் விளையாட்டுக்குள்ள நீயே குதிச்ச மாதிரி அவனுக்கு மேலும் பேச தைரியம் வரும், மேலும் குத்த தைரியம் வரும், மேலும் இழிவுபடுத்த தைரியம் வரும். அதனாலதான் முதல் விதி என்ன தெரியுமா? உடனே பதில் சொல்லாதே. இது பலவீனம் கிடையாது நண்பா, இது உச்சமான கட்டுப்பாடு. அடுத்த முறை யாராவது உன்னை இழிவா பேசினா உடனே வாய் திறக்காத, பதில் தயார் பண்ணாத, மனசுக்குள்ள கூட சண்டை போடாத. முதல்ல ஒரு ஆழ்ந்த மூச்சு இழு, நேரா அவன் முகத்தை பார், உடம்பை நிமிர்த்து நில். அந்த சில வினாடிகள் உன் வாழ்க்கையில மிக முக்கியமான வினாடிகள். ஏன்னா அந்த நேரத்துல தான் நீ முடிவு எடுக்கிற. நான் என்னை கட்டுப்படுத்துறேனா இல்ல அவன் என்ன ஆள்றானா? நீ அமைதியா நின்னாலே அவன் மனசுக்குள்ள ஒரு குழப்பம் ஆரம்பிக்கும். இவன் ஏன் எதுவும் சொல்லல? கோபப்படலையே? பயம் இல்லையா? அந்த குழப்பம்தான் அவனுக்குள்ள பயமா மாறும். நண்பா, பயம் எப்போ வரும்னா தெரியுமா? எதிர்பார்த்த எதிர்வினை வராதப்போ. அவன் நினைச்சிருந்தான் நீ சுருங்குவன்னு, நீ கத்துவன்னு, நீ தடுக்க முடியாம பேசுவன்னு. ஆனா நீ அமைதியா நிக்கிற, கண் இறக்கல, வார்த்தை வீணாக்கல. அந்த நிமிஷம் அவன் மனசுக்குள்ள ஒரு கேள்வி எழும், இவனை நாம கட்டுப்படுத்த முடியலையே. அதான் அவனுக்கு முதல் தோல்வி. இத நினைச்சுக்கோ. அமைதி என்பது ஓட்டமில்லை, அமைதி என்பது பயமில்லை, அமைதி என்பது உன் சக்தியை நீ தேர்ந்தெடுத்து பயன்படுத்துற இடம். உடனே பதில் சொல்லாதவன் தோற்றவன் இல்ல, உடனே பதில் சொல்லாதவன் தான் நிலைமைக்கு மேலே நிக்கிறவன். அதனால நண்பா, அவமானம் வந்தா வார்த்தை தேடாத, அமைதியை தேர்வு பண்ணு. அந்த அமைதிதான் உன் முதல் வெற்றி. அந்த அமைதிதான் அவனுக்குள்ள வாழ்நாள் முழுக்க ஒலிக்க போற சத்தம். 2ஆம் ரகசியம், உன் மதிப்பை நீ பேசாதே,
நடந்து காட்டு. நண்பா, ஒரு விஷயம் நேர்மையா புரிஞ்சுக்கோ. உன் மதிப்பை வார்த்தையால நிரூபிக்க முடியாது. நீ எத்தனை தடவை சொன்னாலும் நான் அப்படி இல்ல, நான் நல்லவன், நான் மரியாதை தெரியாதவன் இல்ல, இந்த மாதிரி ஒவ்வொரு விளக்கமும் உன்னை உயர்த்தாது. மாறாக உன்னை இன்னும் சின்னவனாதான் காட்டும். ஏன்னா நண்பா, மதிப்பு என்பது விளக்கம் கேட்டு பெறதில்லை, அது இயல்பா பிறக்க வேண்டியது. சாணக்கியர் சொல்றாரு, சிங்கம் தன் வீரத்தை கத்தி சொல்லாது, அதன் நடைதான் அதை அறிவிக்கும். அது போலதான் நீயும். நீ எப்போ உன் மதிப்பை பேச ஆரம்பிக்கிறியோ அப்போதான் மற்றவங்களுக்கு அதை சந்தேகிக்க இடம் தர்ற. நண்பா, நீ உன் வேலை பார்த்துக்கிட்டு அமைதியா முன்னேறினா போதும். உன் நேரத்தை வீணாக்காத, உன் சக்தியை விளக்கத்துக்கு செலவிடாத, உன் பாதையை விட்டு விலகாத. நீ தினமும் உன் வளர்ச்சியில ஒரு படி முன்னே போனா அந்த முன்னேற்றம் தான் அவங்க வாயை முழுசா மூடும். அவங்க உன்னை பேச்சால குறை சொன்னாங்க, நீ பதிலுக்கு வாழ்க்கையால பதில் கொடு. நீ பேசாம உயர்ந்து நின்ன நாள்ல அவங்க மனசுக்குள்ள ஒரே ஒரு உண்மை விழும், இவனை நாம தவறா மதிச்சிட்டோமோ. அந்த நிமிஷம்தான் நண்பா உன் உண்மையான வெற்றி. நீ யாருக்கும் உன் மதிப்பை நிரூபிக்க வேண்டியவன் இல்ல, நீ நடந்து காட்டினா போதும், உலகம் தானா உன்னை மதிக்க ஆரம்பிக்கும். அதான் அமைதியான அதிகாரம். 3ஆம் ரகசியம், எல்லாருக்கும் கிடைக்காதவனா மாறு. ஒரு கடுமையான உண்மை புரிஞ்சுக்கோ, எப்பவும் கிடைக்கிறவனுக்கு எப்பவும் மரியாதை இருக்காது. நீ எங்கும் இருக்கிறாய், எப்போதும் பதில் சொல்றேன், யாரு கூப்பிட்டாலும் ஓடி போறேன் அப்படின்னா உன்னை அவங்க ஒரு தேர்வா அல்ல ஒரு வசதியா தான் பார்க்கறாங்க. அதனாலதான் நண்பா, உன்னை அவமானப்படுத்தினாலும் அடுத்த நாளே நீ சிரிச்சு பேசுறதை பார்த்து அவங்களுக்கு தைரியம் வருது. சாணக்கியர் சொல்றாரு, மதிப்பு வேண்டும்னா அணுகலை குறைக்கணும், தேவையில்லாத பேச்ச குறை, எல்லா அழைப்புக்கும் உடனே போகாத, உன் நேரத்தை யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு தேர்வு செய். நீ எப்போ சிறிது தூரம் வைக்க ஆரம்பிக்கிறையோ அப்போதான் அவங்க மனசுக்குள்ள ஒரே ஒரு கேள்வி எழும், இவன் ஏன் இப்போ இப்படியா மாறிட்டான்? அந்த கேள்விதான் மரியாதையின் ஆரம்பம். 4ஆம் ரகசியம், விளக்கம் கொடுப்பதை முழுசா நிறுத்து. நண்பா, ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கோ, நீ ஒவ்வொரு முடிவுக்கும் விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்ச நாள்ல இருந்து உன் அதிகாரம் மெதுவா கைவிட்டு போக ஆரம்பிக்குது. ஏன் அப்படி பேசல, ஏன் வரல, ஏன் மறுத்த? இந்த கேள்விகள் அன்புக்காக இல்ல நண்பா, உன்னை கட்டுப்படுத்தத்தான். நீ ஒவ்வொரு தடவையும் காரணம் சொல்றப்போ உன் மனசுக்குள்ள ஒரு பயம் உட்காருது, நான் தப்பா நினைச்சிட்டாங்களோ, என்னை தவறா புரிஞ்சுக்கிட்டாங்களோ. இதுவே உன் பலவீனம். சாணக்கியர் சொல்றாரு, முடிவுக்கு விளக்கம் தேவைப்படுறவனுக்கு அதிகாரம் இருக்காது. அதனால இனி வாழ்க்கையில ஒரு மாற்றம் பண்ணு. ஏன் வரல, முடியல, ஏன் மறுத்த? எனக்கு விருப்பம் இல்ல, அவ்வளவுதான். கூடுதல் வார்த்தை இல்ல, குற்ற உணர்ச்சி இல்லை, முகம் சுருக்கம் இல்லை. நீ அமைதியா தெளிவா உன் முடிவை சொன்னாலே அவங்க புரிஞ்சுக்குவாங்க, இவனை இங்கிருந்து தள்ள முடியாது. அந்த தெளிவுதான் நண்பா உன் உண்மையான அதிகாரம். 5ஆம் ரகசியம், உன் வாழ்க்கையை உயர்த்து இறுதி. இதுதான் கடைசி ரகசியம், இதுதான் எல்லாத்தையும் முடிக்கும் ஒன்று. உன்னை அவமானப்படுத்தினவனுக்கு உண்மையான பதில் வார்த்தை இல்ல, சண்டை இல்ல, பழி வாங்கல் இல்ல, நீ உயர்வது. நீ வளர்ந்தா அவன் பேச தைரியம் இழப்பான், நீ அமைதியா நிம்மதியா இருந்தா அவன் உள்ளுக்குள்ள எரிச்சல் ஆரம்பிக்கும். சாணக்கியர் சொல்றாரு, உன் உயரம் அதிகமானால் உன் நிழல் கூட எதிரிய மூடும். அதனால நண்பா, சத்தம் வேண்டாம், விளக்கம் வேண்டாம், உன் உழைப்பு பேசட்டும், உன் முன்னேற்றம் பதில் சொல்லட்டும். உன் வாழ்க்கையை உயர்த்து. அவமானப்படுத்துறவன் உன்னை இகழல, உன் உள்ளிருக்கும் தைரியத்தை பார்த்து அவன் உள்ளுக்குள்ள நடுங்குறான். நீ சத்தம் போட வேண்டாம், நீ சண்டை போட வேண்டாம், அமைதியா உழ. உன் வாழ்க்கையை உயர்த்து, உன் மதிப்பை நீயே கட்டு. நீ மாற ஆரம்பிச்ச நாள்ல இருந்து அவனோட ஆட்டம் முடியும். ஒரு நாள் அவன் உன்னை பார்த்து வார்த்தை இல்லாம தலை குனிப்பான். உண்மையான பழி நண்பா, அவமானத்துக்கு உண்மையான பதில் என்ன தெரியுமா? கோபம் இல்ல, கண்ணீர் இல்ல, சண்டை இல்ல, உயர்வு. நீ உயர ஆரம்பிச்ச நொடியிலிருந்து அவங்க வார்த்தைகள் தானா சத்தம் இழக்கும். அவமானம் பேசுறவன் ஒரு நிமிஷம் ஜெயிக்கலாம், ஆனா நீ உன் வாழ்க்கையை உயர்த்தினா அவன் வாழ்நாள் முழுக்க மௌனமா தோற்கடிக்கப்படுவான். நீ வளர்ந்தா அவங்க வாயை அடைஞ்சிடும், நீ அமைதியா நிமிர்ந்தா அவங்க கண்களே தாழும். சின்ன சவால், இந்த வாரம் யாராவது உன்னை இழிவா பேசினா உடனே பதில் சொல்லாத, விளக்கம் கொடுக்காத, உன் வேலைல முழுசா கவனம் வ. ஒரே வாரத்துல நீ மாறுறத நீயே உணர்வ. கீழே கமெண்ட்ல நீ என்ன நினைக்கிறியோ ஒரு நண்பனா என்னோட பகிர்ந்துக்கோ நண்பா.
நீ தனியா இல்ல. நான் எப்போதும் உனக்கு துணையா இருப்பேன். இது முடிவு இல்லை நண்பா. இதுதான் அவமானத்துக்கு முடிவு வைக்கிற உன் உண்மையான ஆரம்பம். வாழ்க வளமுடன்.